கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். எனக்கு ஏற்ற துணையே இல்லை. என்னடா உனக்கு ஏற்ற துணை, உங்களுக்கு என்ன ஏற்ற துணைன்னு கேட்டால் எல்லாரும் என்ன பதில் சொல்வீங்க? நான் விரும்புகிற மாதிரி என் கணவர் இருக்கணும், நான் விரும்புகிற மாதிரி என் மனைவி இருக்கணும், எங்களுக்குள்ள எண்ணங்கள் என்னவாக இருக்கணும், ஒரு ஒன்னஸ் இருக்கணும், ஒத்து போகணும். இது ஏற்ற துணைன்னு யார் சொன்னா? இது ஏற்ற துணைன்னு யார் சொன்னா? அப்படி ஒரு ஆள் உலகத்தில் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்குமா, வேறு மாதிரி இருக்குமா? ரெண்டு பேருக்கும் வேறு கைரேகை தானே. கைரேகை வேறையாக இருக்குதுன்னா எல்லாமே வேறையாக தான் இருக்கும், அத்தனையும் வேறையாக தான் இருக்கும். புரியுதா? அப்போ ஏற்ற துணைனா என்ன? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏற்ற துணைனா என்ன? இப்போ நீங்கள் போய் ஒரு நட்டு வாங்குறீங்க, ஒரு இதை டைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஏற்ற துணை என்ன? இன்னொரு நட்டா போல்ட்டா? போல்ட்டு தானே. போல்ட்டும் நட்டும் சேர்ந்தா தானே ஒரு வேலையை செய்ய முடியும், எதையோ ஒன்று டைட் பண்ண முடியும். இப்போ ஒரே போல்ட்டு அந்த பக்கமும் போல்ட்டு சரி வருமா? நட்டு அந்த பக்கமும் நட்டு சரி வருமா? வராதுல, வேலை நடக்காதுல்ல. ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும்னா நட்டு வேறு மாதிரி இருக்கும், போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்றா சேரும், ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒன்றா சேரும். அதற்கு பேர் தான் ஏற்ற துணை.